எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த பழம் குண்டு குண்டாக இருக்குது, கருப்பு கலரில். இப்போ பாருங்கள், நம்ம வீட்டில் 3 சொரக்காய், 1 பெருச்சாச்சு, 3 இது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ் 3 ரோஸ். பட்டு வந்து வேலைக்கு போயிருக்காங்க. இன்றைக்கி வந்து ஒரு ரொட்டீன் vlog பார்க்கலாம். அம்மா வந்து டீ குடிக்கிறாங்க. இப்போ வந்து எல்லாருக்கும் ஜுரம் அடிச்சு வாயெல்லாம் வந்து வெந்து போயிருக்கு. அதனால மணத்தக்காளி, அம்மா மணத்தக்காளி கீரை வந்து நான் சாப்பிட்டதில்ல, ஃபர்ஸ்ட் டைமாக வந்து சாப்பிடலாமா. பழம் சாப்பிட்ருப்பேன். அதில் வந்து ரெட்டாக ஒரு குட்டி குட்டி பழம் இருக்கும், அது டேஸ்ட்டாக இருக்கும் அது. ஆனால் கீரைலாம் நான் சமைச்சதில்லை, அம்மாவும் இங்கே சமைச்சதில்லை. நான் வந்து வாய் புண்ணாத்தம் வயிறு புண்ணாத்ததும் தெரியும், ஆனால் அது சமைச்செல்லாம் நாங்கள் சாப்பிட்டது கிடையாது. சரி, அதை போயிட்டு நான் இப்போ பெரிக்கிறேன். பிரித்து அதை நீங்கள் எப்படி பண்ணணுன்ட்டு இன்னொரு நாள் கமெண்டில் தெரிஞ்சால் சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன். அதை பிரித்து வச்சனுக்கு நிறைய மருந்து ஒரு வாரம் கண்டினியூஸாக சிறப்பு போட்டு இந்த உதடெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி அவனுக்கு எரியுதானு தெரியல, சொல்ல தெரியல அவனுக்கு வாய் வெந்திருக்குன்ட்டு. நம்மளே புரிஞ்சிக்கணும் இல்லையா, அவனுக்கு வாய் வெந்து போயிருக்கு அப்படின்னு. ஸோ அதான் நான் பெரிக்க போகிறேன். அதுக்கப்புறம் இன்னொன்று, நம்ம வீட்டில் வந்து புதுசாக ஒரு செடியில் ஒரு காய் வந்திருக்கு, அதையும் உங்ககிட்ட நான் சொல்கிறேன், ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் அதெல்லாம் வச்சது கிடையாது, ஃபர்ஸ்ட் டைமாக காய் வந்திருக்கு. வச்சு செத்து போயிடுச்சுமா. சோர செடி, பூசணி செடிலாம் நாங்கள் நிறைய போட்டுக்கிறோம் இங்கே. நான் என்ன சொல்கிறேம்மா, இவங்க அம்மா அப்பா வந்து புடலங்கா நிறைய போட்டிருக்காங்க. கணக்கில் காய்ச்சிக்குது இங்கே. இங்கே வந்து நிறைய புடலங்காய், சொரக்காய் சாப்பிடவே முடியாதான். டெய்லியும் பெரிச்சு என்ன பண்ணுறது தெரியாமல் கொடுத்துருவாங்களாம், விற்கலாம் மாட்டாங்க, விற்றதெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் பெரிச்சு கொடுத்துருவாங்க, அவ்வளோ காய்க்குமா. இப்போ இல்லை, அது முன்னாடி நாளாக வரதுக்கு முன்னாடி இங்கே ஆப்போசிட்டில் எதாவது ஃப்ரண்ட்டில் இடம் இருக்கு இல்லையா, அங்கே தான் பந்தல்லாம் போட்டு நிறைய போட்டாங்க. வெள்ளேரி பழம் கூட காய்ச்சிக்குது. பெரிய பெரிய பூசணி இல்ல, பெரிய கல்யாண பூசணிக்கா, கல்யாண பூசணி இல்ல, நல்ல பூசணி, நல்ல கலர் பூசணி சாப்பாட்டுல யூஸ் பண்ணுவாங்களே, அந்த பூசணி செம்மையா காய்ச்சிட்டோம். அப்படியே போட்டோம்னா இங்க கையால இப்படி வேற போட்டாலே போதும், சடையா வெறும் காய் தான். தெரியுது இல்லையா, காயா தொங்கும். அப்படியே இப்பெல்லாம் போடலாம். இப்பெல்லாம் தான் நம்ம இந்த இடத்த நம்ம கூடு மாரி கட்டிட்டோம்ல, இந்த இடத்துல தான் காலியா இருந்தது, இங்க தான் நான் போடுவோம். இங்கதான் போடுவாங்களா? இப்ப நான் உட்காந்துட்டு இங்க பேசிட்டு இருக்கேன் இல்லையா, இந்த இடத்துல தான் போடுவாங்க. ஆனா இப்ப எனக்கு தெரிஞ்சு வீடு இருந்தது, இங்க ஃபுல்லா போட்டுருவோம், காய்க்கும். இங்க வீடு கட்டியாச்சு, எதிர்க்க இடம் இருக்குது, அது ஏன் போட்டீங்கன்றாங்க. எதுக்கு எதிரில கொஞ்சம் நான் வந்து கொஞ்ச நாள் கத்திரிக்காய்லாம் போடுவாங்க, கத்திரிக்காய் போட்டோம், விளைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அதை ஏன் போட்டீங்கன்னு ஒரு பிரச்சனையா நாங்கள் போடுறதை விட்டுட்டோம். அந்த கத்திரிக்காய் செடி வாங்கி இப்போ கூட நட்டா காய்க்குமா? சும்மா ஒரு அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வீட்டில் சொரக்காய் காய்ச்சிருக்கு புதுசாக. நாங்கள் ஆல்ரெடி ஒரு நாள் சாப்பிட்டோம், அதை நாங்கள் vlog வந்து எடுக்க முடியல. இப்போ செகண்ட் டைம் அது காய்ச்சிருக்கு. அறுக்க முடியாது, இன்னும் ஒரு 10 நாள் ஆகுமாம்மா. படி கட்டல, அதனால மேலே போய் காட்ட முடியாது. சொர செடி வேணா பாருங்க, ஒரு 10 நாள் ஆகும் அதை கைக்கு பெரிக்கிறதுக்கு. பட் 1 2 3 வந்திருக்கு, நல்லா என்னுடைய கை சைஸ்க்கு வந்திருக்கு. ஐ மீன் உள்ளங்கை சைஸ்க்கு நீட்டாக இந்த கை இருக்குது, பெருசாக வரல. 3 விட்டுருக்கு. நான் அதை உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். மேலே ஏறுறேன், நான் மேலே ஏறி போய் காமிக்கிறேன். எப்போ நீ ஏற போகிற? வேணாம் காட்டிக்கலாம். பட் வந்து வேலையாக போயிருக்காங்க. நாங்கள் போய் காட்டிக்குவோம். முடிஞ்சா மேலே ஏறி காமிக்கணும்னு ஆசை. பட் இங்கேருந்தே நான் உங்களுக்கு காமிக்கிறேன், தெரியுதானு தெரியல. மற்ற மேலே ஏறி ஆம்பளைங்களாம் போய் எடுத்துன்னு வந்துடுவாங்க, பொம்பளை ஏற விடக்கூடாது அப்படின்ட்டு தான் நான் வேணான்றேன். சரி, நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு பக்கத்துலேயே இதை பாருங்க, மண் தக்காளி செடி நல்லா சூப்பராக பசுமையாக வளர்ந்துருக்கு. இந்த பழம் வந்து டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க, நான் சாப்பிட்ருக்கேன். இதை பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த பழம் குண்டு குண்டாக இருக்குது, கருப்பு கலரில். இது சாப்பிட்லாம். இதில் வந்து பருப்புலாம் போட்டு கடைவாங்களாம். அம்மா கடைவாங்க, பெருச்சுமே அம்மா கிட்ட கொடுத்தா கூட கஞ்சி தருவாங்க சூப்பராக. நான் வந்து கடைஞ்சதில்லை. இந்த கீரை சாப்பிட்டா நல்லது வாய் புண்ணுக்கு, அது மட்டும்தான் எனக்கு தெரியும். இது சூப்பராக இருக்குது இது கீரை. ஆனால் இதெல்லாம் என்னன்னு தெரியலையே, வெள்ளை வெள்ளையாக இருக்குது. இப்படி தான் இருக்குமா? பெருச்சாச்சி
இன்னொரு செடி இங்கே இருந்தது பாருங்க, அதை வெட்டி கடாச்சிட்டுக்கிறாங்கம்மா பெருசா. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, நான் காமிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, சொரக்காய் செடி இதான். இங்கேருந்து தான் அந்த செடி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ வந்து கொடி மாதிரி நல்லா வேறு நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டு இப்படியே ஸ்டார்ட் ஆகி இதோ போகிறாரு பாருங்க, இப்படியே போயிட்டு இப்படி போயிட்டு ஓட்டு மேலே வந்து அங்கே பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? ஓட்டு மேலே இப்படி வந்து எப்படி எப்படியே வந்து அப்படி போகிறாரு. கொய்யா மரத்து மேலே ஏறி அங்கே போகிறாங்க வீட்டுக்கு மேலே. அப்படி போய் காமிக்கிறேன். இது வந்து செம்பருத்தி செடி, ரெட் கலர் பூ பூக்கும். இதெல்லாம் கல்யாணத்தில் கொடுத்தது. இது வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரு கிளையை உடச்சி பதுவு போட்டேன் நான். மருதாணி செடி நல்லா என் ஹைட்டு கிட்ட வளர்ந்துச்சு. இங்கே பாருங்க, மருதாணி வந்து இப்போ இங்கேயும் இருக்குது. சொரக்காய் தெரியுதா என்னன்னு தெரியல பாருங்க. 1 2 3 தெரியுது எனக்கு. இன்னும் ஜூமில் காமிக்கிறேன். இப்போ பாருங்க, நம்ம வீட்டில் 3 சொரக்காய், 1 பெருசாச்சு, 3 இது சூப்பராக இருக்குது. இது எப்போ பெருசாகும்னு தெரியல, பார்ப்போம். வந்து படிக்கட்டு இல்லை, இது கொய்யா மரத்து மேலே ஏறி அப்படி போயிட்டு பறிப்பாங்க. இப்போ வந்து கொய்யாக்காலாம் இல்லை, சீசன் முடிஞ்சிடுச்சு. அந்த மரத்து மேலே ஏதோ ஒரு தழை போகுது வித்தியாசமா. என்ன தழை அது? பில்லேரி தழையா. இங்கே வந்து இந்த இடம்லாம் க்ளீன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். க்ளீன் பண்ணியாச்சு இந்த இடம்லாம். இங்கே பாருங்க, சொரக்காயெல்லாம் பார்த்தீங்களா, நல்லா ஜூமில் தான் காமிச்சேன். நல்லா ஜூமில் நல்லா பெருசாக காமிச்சேன், தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு உங்களுக்கு நான் பெரிக்கிறதோடு காமிக்கிறேன். இப்போ வந்து மாங்காய் வாங்கிட்டு வந்தோம்மா, அதனால மாங்காவை வந்து கிச்சடி பண்ண போகிறோம்மா. இதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். தோலை மட்டும் சீவிடுங்க. தோலை சீவி நம்ம பீட்ரூட் கேரட் சீவோம் இல்லையா, அது மாதிரி இந்த மாங்காய் வந்து நம்ம சீவணும். அது சீவி தான் நம்ம இதை பண்ண முடியும். சில்லி பவுட்ரு போட்டு இதில் இப்போ அம்மா சீவி தருவாங்க, நான் வாஷ் பண்ணி கொடுத்துறோம். ஏன்னா எல்லா குழம்புக்கும் நம்ம இந்த மாங்காய் ஊறுகாய் வச்சு தொட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். ஊறுகாய் மிளகாய் எங்கள் வீட்டில் இருக்குது. அதில் என்ன தப்பு பண்ணிட்டோன்னா உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டாச்சு. கடையில் வாங்குற மிளகாய் மாரி நிறைய உப்பு இருக்குது. எல்லா குழம்புக்கும் தொட்டுக்க இல்லைனாலும் ஊறுகாய் மிளகாய் தொட்டு சாப்பிடலாம். எல்லாருக்கும் ஜுரமா இருக்குது. மாங்காய் ஊறுகாய் பண்ணோம்னா அப்படியே வச்சிருந்து நம்ம தொட்டுக்கலாம், எல்லாரும் தொட்டு சாப்பிடலாம். மாதா விட்டா சோறு மாங்காய் விட்டோம் அப்படின்னுவாங்க. மெயினா அதுக்குதான் இப்ப மாங்காய் வாய்க்கு நல்லா சூப்பரா. ஊறுகாய் இருந்தாலும் மாங்காய் இது மாதிரி பச்சை மாங்காய் இருந்தாலும் ஊறுகாய் பண்ணி தொட்டுக்கலாம். நல்லா சூப்பரா இருக்கு. பெருசா மாங்காய் வந்து சீசன் முடிஞ்சிச்சு. கடையில வந்து ரேட் அதிகமா வைக்கிறாங்க மாங்காய். இப்ப இது சீசன் மாங்காய் இல்ல, கம்புட்ட மாங்காய். இது சீசன்லாம் முடிஞ்சிச்சு மாங்காய்லாம். அதனாலதான் இந்த பாருங்க அப்படியே பிளாக்கா வருது. அது பனியில அப்படிதான் வரும், மழை பனி அதெல்லாம். காலையில எழுந்துக்கிறேன் அப்படியே குளிருது. பனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மழை வந்து டிசம்பர்ல தான் ஸ்டார்ட் ஆகும். பனி வந்து இப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சா? பனியும் மழையும் எல்லாம் ஒன்னாவே கலந்து வரும். எங்க வீட்டுல வந்து இதுக்கப்புறம் இந்த மாங்காய் ஊறுகாய் தான். ஊறுகாய் மிளகாய் வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. உப்பு போட்டோம், வேற வழியே இல்லைனாலும். ஊறுகாய் மிளகாவை சாம்பார் தாளிச்சிக்கலாம், தயிர் தாளிச்சிக்கலாம், கீரை தாளிச்சிக்கலாம், எது வேணாலும் தாளிச்சிக்கலாம். நம்ம தொட்டு தான் முடியாது. ஆமா, சரி ஓகே. அம்மா வந்து இப்போ தோல் சீவி தருவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து நெய் வந்து யாருக்குன்னா வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் பண்ணுங்க. நெய் இருக்குது. நெய் வந்து வேலூருக்கு ஒருத்தவங்களுக்கு அமுச்சு விட்டுருக்கோம். நாங்கள் அந்த வீடியோலாம் எடுக்கல, வேலூருக்கு அமுச்சதெல்லாம் இருக்குது. வேணா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். 6 லிட்டரு இருக்குது அம்மா சொல்லியிருக்காங்க. நம்ம எப்படின்னா நீங்கள் கேள்வி கேட்கலாம். உங்ககிட்ட மாடே இல்லை, நீங்கள் எப்படி நெய் வச்சுருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா, நாங்கள் டெய்லியுமே மாட்டுப்பால் வந்து லிட்ரு கணக்கு அப்பா வந்து வாங்குவாங்க இல்லையா டீ கடைக்கு. ஸோ அதுலேருந்து டெய்லியும் ஏடு எடுத்து கலெக்ட் பண்ணி 10 நாளுக்கு ஒரு ஈடு, 1 வீக் ஒரு ஈடு எடுத்து வச்சு அம்மா கலெக்ட் பண்ணி சிலுப்பி அதை வெண்ணெய் எடுத்து
உருக்கி கலெக்ட் பண்ணி டப்பால ஃப்ரிட்ஜில் போட்டு வைக்கிறாங்க. ஏட்டை எடுத்து ஃப்ரிட்ஜில் தான் வைப்பாங்க, கீழே வைக்க மாட்டாங்க. கீழெல்லாம் வைக்கக்கூடாது, போயிடும், கெட்டு போயிடும். ஏடு எடுத்து டெய்லியும் காலையில் அப்பா எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ஏட்டை. அம்மா என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 நாள் அது மாதிரி வாளியில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அதை வெண்ணெய் எடுத்து நெய் ஆக்கிடுவாங்க. ஸோ இது மாதிரி தான் நாங்கள் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின், மாடு எல்லாமே நீங்கள் எப்படி நெய் இது பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரக்கூடாது இல்லையா? ஸோ அதை கிளியர் பண்ணிக்கிறோம். வேணும்னா கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. கடையில் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா? பட் நான் வீட்டில் பியூராக அம்மா வந்து சூப்பராக ரெடி பண்ணி நல்லா டேஸ்ட்டாக பண்ணி தராங்க. ஸோ நம்பி நீங்கள் வாங்கிக்கோங்க வேணுன்றவங்க. நான் கேட்டேன், நாங்கள் கடையிலே 100, 50 அப்படி வாங்கிக்கிறோம், நெய்லாம் யாரும் சாப்பிட மாட்டேறேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் குழந்தைங்களுக்கு நீங்கள் சாப்பிட்லன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு டெய்லியுமே நீங்கள் நெய் கொடுங்க, நல்லது உடம்புக்கு. அன்னாடைக்கு நெய் கிடைக்காது, அன்னாடைக்கு அவங்க பண்ணி கேட்டாங்கன்னா சேர்ந்ததுக்கப்புறம் தருவோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் 2 பேர் இப்போ கேட்டால் தருவோம். கண்டினியூஸாக நீங்கள் கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஒரு 10 நாள் ஒரு 5 நாள் வெயிட் பண்ணி நீங்கள் நெய் வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். மீன் பாருங்க, பாறை மீன், நெத்திலி மீன், பாறை மீன் தான் வாங்கிக்கிறோம். இது 100 ரூபா, அது 100 ரூபா. இது 1/2 கிலோ, அது 1/2 கிலோ. பாறை மீன் 100 ரூபா, நெத்திலி மீன் 100 ரூபா. நல்ல பெரிய பெரிய நெத்திலி தான் பாருங்க. இது நெத்திலி மீன். இதை குழம்பு வைக்கிற வரலையும் இல்லை, கீரி வந்து பேங்க் வரலையும் போய்க்கிறாங்க. எனக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் வீட்டுக்காரர் தான் ஆஞ்சிட்டு வந்தார். இதை மட்டும் காட்டிட்டு வீடியோவை முடிச்சுக்கிறோம். வேறு என்ன பண்ண முடியும், என்னால் குழம்பு வைக்க முடியாது, எழுந்திருக்கவே முடியாது போல இது. அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க நல்லா உள்ளம் கொண்டவங்க, நல்ல அன்பானவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீடியோவை முடிச்சுக்கிறோம்.